ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, தக்காளி செடியில் இயற்கையான முறையிலே நம்ம உரங்களை பார்த்தோன்னா அதுக்கு ஈடு பொருளாக இட்டு, ஸோ அதை எப்படி நல்ல மகசூல் சைஸ் நல்லா எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தோன்னா இயற்கையாக தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர், வாட்டர் சாலிபிள் ஃபெர்டிலைசரோ இல்லை வேறு காம்ப்ளெக்ஸ் ஃபெர்டிலைசரோ எதுவுமே இதுக்கு போடாமல் எப்படி இயற்கையான முறையில் நம்ம ஈல்டு எடுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டாண்டர்டான கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நேமும் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இயற்கை தான் நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஸ்டாண்டர்டான சொல்யூஷனை கொடுக்கும். கெமிக்கல் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா சடனாக இருக்கும், உடனே செடி பழுப்பு கட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. காரணம் எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கீழே போடக்கூடிய விஷயந்தான். ஸோ கீழே வேறு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே வேறு நல்லா இருக்குது, அந்த நெமட்டோடு பிரச்சனை இல்லாமல் நல்லா ரூட் நல்லா இருக்குது அப்படின்னாக்கல அந்த செடி அப் டு ஃபைனல் ஈல்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த செடி பழுப்பு கட்டாது, நல்ல க்ரீனிஷாகவே இருக்கும். ஸோ அதுக்கு காரணமே பேஸ் மண்ணு தான். மண்ணு நல்லா இயற்கையாக இருக்குது, இயற்கை தன்மைக்கு மாறி இருக்குது அப்படின்னாக்கல அந்த செடி கண்டிப்பாக பழுப்பு கட்டாது, ஒரே ஈவனான சைஸை கொடுக்கும். ஸோ அதனால் நம்ம சொல்கிற மெத்தடெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கல, மண்ணை நல்லா ஆழ உழவு பண்ணுங்கள். அந்த மண் நல்லா திருப்பி வரும்போது ரொட்டேஷன் ஆகிற போது தான் அந்த சாயலுடைய ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ அப்புறம் நல்லா ஆழ உழவு பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் பண்ணிவிட்டு ரொட்டவேட்டர் இது வச்சு லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் பலதானிய விதைப்பு முறையை அடுத்து நீங்கள் அதில் செய்யுங்க. பலதானிய விதைப்பு முறையில் நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், என்னென்ன விதைகள் எவ்வளோ அளவு தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட இன்னும் அடிஷ்னலாக அல்ஃபான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அந்த விதையை விதைக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். அந்த விதையும் இது கூட ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா சேர்த்து டோட்டலாக ஒரு 30 கிலோ வர மாதிரி எல்லாம் சேர்த்து விதையை எடுத்து விதைச்சி விட்டுருங்க. விதைச்சி விட்டு அது பூ பூக்கூடிய டைமில் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டரை வச்சு ஓட்டி விட்டுருங்க. நல்லா ஓட்டினதுக்கப்புறம் ஸோ அந்த ஓட்டி விட்டு நல்லா ஒரு 1 வீக் அந்த மண் நல்லா மக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு உழவு செய்வீங்க. அந்த உழவு செய்கிற போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கல, அந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா கோழி எருவு நல்லா மக்கான கோழி எருவாக இருக்கணும். சரிங்களா? மக்காத எருவு இருந்தால் ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த மக்கக்கூடிய டைமில் அதில் நிறைய ஹீட் எவாப்ரேட் ஆகும். ஸோ அதனால் நல்லா அப்படி மக்காத எருவாக இருந்தாக்கில் ஒரு 2 டைம் கொண்டு கொட்டிட்டு ஒரு 2 டைம் தண்ணி நல்லா அடிச்சு விடுங்க. சொதமாக அடிச்சு விட்டிங்கன்னா மக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி மக்கன எருவாக இருந்தாக்கில் அதுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 10 டன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தொழு உரமாக அதுக்கு போடணும். சரிங்களா? மக்கன இதாக இருக்கணும், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது போட்டுட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம சொல்லக்கூடிய காம்பினேஷன் ஃபைனலாக நம்ம நடவு பண்ணிவிட்டு நம்ம சொல்லக்கூடிய மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். அந்த மக்கன தொழு உரத்தை போட்டுட்டு நல்லா ஓட்டி விட்டுட்டு அப்புறமா செடி நடவு செஞ்சுருங்க. செடி நடவு செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரிப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கல, ட்ரிப்பு போட்டு பேப்பர் போட்டிருக்கீங்கன்னாக்கல அந்த செடியை சுற்றியோரும் நம்ம சொல்கிற காம்பினேஷனை கொடுங்க. அப்படி இல்லை ட்ரிப்பு மட்டும் போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கல அந்த வேர் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு 2 இன்ச்சு தள்ளி 2-3 இன்ச்சு தள்ளி கொஞ்சமாக மண் ஒரு சின்ன ஒரு குழி மாதிரி பறிச்சுட்டு அந்த குழியில் நம்ம சொல்கிற மெத்தடில் நீம் கேக்கு வேப்பம் புண்ணாக்கு ஒரு 50 கிலோ, புங்கம் புண்ணாக்கு ஒரு 30 கிலோ, ஸோ கடல புண்ணாக்கு ஒரு 30 கிலோ, அது கூட போன் மீல் அதாவது எலும்பினுடைய தூள் எலும்பு அரைக்கப்பட்ட தூள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ அளவு எடுத்துக்காங்க. வேம் ஒரு 5 கிலோ 5லிருந்து 7 கிலோ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க. வேம்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், வெசிகுலார் அர்பசிகுலார் மைக்கோரைசே அப்படின்றது ஒரு ஃபங்கை, நன்மை செய்யக்கூடிய ஃபங்கை. அதை ஒரு 5லிருந்து 7 கிலோ எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுவுமே பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸை சாலிபிளைஸ் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். அது ஒரு 2 கிலோ நீங்கள் அளவு எடுத்துக்காங்க. அசோஸ்பைரெல்லாம் 2 கிலோ எடுத்துக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர் நுண்ணுயிர்கள். இது அசோஸ்பைரில் 2 கிலோ எடுத்துக்காங்க. ட்ரைகோடெர்மா 2 கிலோ எடுத்துக்காங்க. ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா அல்ஃபா மீல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 kg எடுத்துக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு நல்ல கலவையாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம
டாட்டா கம்பெனியில் ஜியோ கிரீன் ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதுவும் நல்ல எக்ஸலண்ட்டான வேலையை செய்யக்கூடியது தான். அதிலும் நிறைய மினரல்ஸ் இதெல்லாமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனாக்கல ஒரு ஒரு 5-6 பேக் அளவு வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா ஜியோ கிரீன் எடுத்துக்காங்க. நம்ம சொன்ன ப்ராடக்ட் எல்லாம் நல்லா ஈஸியாக எல்லா செடிக்கும் போடுறதுக்கு இது நல்லாயிருக்கும். இது கூட வந்து வெறும் எருவே போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஜியோ கிரீனோ இல்லை இந்த மாதிரி எல்லாம் பெஸ்ட்டு எது நல்லா இருக்கா மார்க்கெட்டில் நல்லா இருக்கா அந்த மாதிரி வந்து அதை ஆட் பண்ணி ஒரு செடிக்கும் வந்து 50லேருந்து 60 கிராம் ஒரு 100 கிராமுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்ம குழி சொன்னோம் இல்லைங்களா, சின்னசாக கொஞ்சம் குழி பறித்து செடி பக்கத்தில் பறித்து அந்த குழியில் போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நல்லா தண்ணி விடுங்க. ஈவினிங் ஹவர்ஸில் சொதம்பா நல்லா தண்ணி விடுங்க. அந்த எசென்சியல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செடிக்கு இறங்கி அப்போ அந்த செடியினுடைய வளர்ச்சி ஃபுல்லாக லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அந்த கோழி எருவு போட்டிருக்கிறது உங்களுக்கு நல்ல எக்ஸலண்ட்டாக வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது சின்ன செடியிலே வந்து பார்த்தோன்னா அந்த ஹியூமினிட்டியோட செடி வளர ஆரம்பிக்கும். நல்ல சல்லி வேர்கள் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய வேப்ப முன்னாக்கு புங்க முன்னாக்கெல்லாம் கீழே ஏதாச்சும் பூச்சி தாக்குதலோ இல்லை பூஞ்சான தாக்குதலோ எது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணி அந்த செடி ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். நீங்கள் மேலே ஸ்ப்ரேயிங் மருந்தே தெளிக்கலனாலையும் அந்த செடி ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இந்த காம்பினேஷன் எல்லாம் உதவிகரமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது பண்ணியாச்சு. நம்ம செடி நடவு செஞ்சு ஒரு 7 நாளைக்கு அப்புறம் இந்த காம்பினேஷன் செடிக்கு கொடுத்தாச்சு. திரும்ப ஒரு 15 நாளைக்கு அப்புறம் வந்து நீங்கள் அதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு வழியாக வந்து நீங்கள் பஞ்சகாவியா வந்து 1 லிட்டரும் மீன் அமிலம் ஒரு 2 லிட்டரும் ஈச் 2 லிட்டர் அளவு எடுத்து நீங்கள் கீழே கொடுத்துருங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஸ் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள். 1 லிட்டருக்கு வந்து 5 ml அளவு போட்டு மேலேயும் ஒரு ஸ்ப்ரே பண்ணிருங்க. 1 ஏக்கராவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிருங்க. கீழே 2 லிட்டர் அளவு கொடுத்துருங்க. ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் போடல, சொட்டு நீர் பாசனம் போடல அப்படின்னாக்கல நீங்கள் வாய்க்கால் வழியாக அந்த ட்ரம்மில் கலக்கி வச்சு விடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பஞ்சகாவியமும் மீன் அமிலத்தையும் கொடுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செடிக்கு வந்து நைட்ரஜன் சத்தை கொடுக்கும் மீன் அமிலம். செடி நல்லா வளர்ச்சியை நல்லா நோக்கி போகும். க்ரீனிஷாக நல்லா இருக்கும். அப்போ போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை நல்லா எடுக்கிறதுனால செடி நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமான வெப்பம் அதிகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து செடி வளர்கிறதுக்கான இது எனர்ஜியை வந்து இந்த பஞ்சகாவியம் மீன் அமிலமும் கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15th டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஹியூமிக் வந்து 1 லிட்டரும் சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் பயோவிட்டான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் வரும். அது வந்து ஒரு ½ லிட்டர் எடுத்துக்காங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டேஜில் அக்ரி கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் வந்து எடுத்துக்காங்க. அதுவுமே யூமிக்கு நம்ம சொன்னதுமே வேஸ்டேஜில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா நம்ம ஏன் கம்பெனியை சொல்கிறோம் அப்படின்னாக்கல அந்த ப்ராடக்ட்டில் நம்ம கொடுத்து பார்த்து ரிசல்ட் எடுத்ததுனால நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா யூமிக்கு நல்லாவே இருக்குது. கோல்டுன்றது என்பிகே கண்டென்ட்டை வந்து பிளான்ட்டுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய பிளான்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி நல்லா ஒரு செடிக்கு ஒரு ஹியூமினிட்டியை கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும். ஓவரால் க்ரோத்துக்கு வேலை செய்யும். அந்த பவுட்ரு சூப்பராக இருக்கும். நீங்கள் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணலாம் அந்த பவுட்ரு. ஸோ நாம் சொல்கிறது இது 3மே வந்து நீங்கள் கீழே ட்ரிப்பு வழியாக கொடுத்துருங்க. ஸோ இது வந்து ஒரு டோஸ் வந்து கீழே ட்ரிப் வழியாக நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து கண்டினியூஸாக நம்ம 25வது நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம் பயாலஜிக்கல் இதில் அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஐபிஎல் பயாலஜிக்கல் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷு ஜிங்க்கு இது எல்லாமே வந்துட்டுனா ஹெச்டி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஒரு ஏக்கராவுக்கு 50 ml வந்து போதுமானதாக இருக்கும். அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதுவும் தனியாக கூட போயிட்டு பாருங்கள். இது எல்லாம் என்னென்ன பண்ணுறீங்கன்னாக்கல ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக கொடுத்துட்டுவாங்க. இப்போ வந்து வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் இப்போ 35 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கொடுங்க. அதுக்கப்புறம் 45 டேஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் கண்டென்ட் இருக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக்கி ப்ளஸ் அக்ரி கோல்டு வந்து ஒரு டோஸ் கொடுங்க 55th டேஸில். ஸோ அதுக்கப்புறம் 60th டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் கண்டென்ட் கொடுங்க. திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவியாவும் மீன் அமிலமும் ஒரு 70th 75th டேஸில் வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 80th டேஸில் திரும்ப வந்து பொட்டாஷ் கண்டென்ட் கொடுங்க. பொட்டாஷ் கொடுக்குற போது இருக்கக்கூடிய காய் எல்லாமே சைஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காகவே அந்த எந்தெந்த ஸ்டேஜையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு
கொடுத்துட்டு வாங்க. நல்ல எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். நல்ல சைஸ் வரும். உங்களுக்கு அந்த நெமட்டோடு பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கும். கீழே எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சகாவிய மீன் அமிலம் கொடுத்துட்டு இருக்கிறதுனால அந்த நெமட்டோடு பிரச்சனை இல்லாமல் நல்ல செடி ஹியூமினிட்டியாக வளரும். ஸோ இதுக்கு இடையில் வந்து நீங்கள் வேணும்னாலும் சூடாமோனாஸ் வேணும்னாலும் ஒரு டோஸ் கொடுத்துக்கலாம். அந்த நெமட்டோடு பிரச்சனை வேறு எதுவுமே வராமல் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இங்கே வந்து தேவையே இருக்காது. ஏன்னா எந்த இடத்துல இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வேணும்னா நம்ம இனிஷியல் ஸ்டேஜ் செடி வளர்ச்சி வரும்போது தான் நிறைய இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயே நீங்கள் நாம் சொன்ன காம்பினேஷனில் நல்ல அந்த ஒவ்வொரு நாளைக்கும் இடையில கேப்பில் கரெக்டாக 10 நாளைக்கு ஒவ்வொரு டைம் நீங்கள் கரெக்டாக இது நம்ம சொன்ன காம்பினேஷனை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோஸ்.